அன்றைக்கி ஒரு நாள் என் வீட்டுக்காரர் மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்துட்டு கண்டிப்பாக இதை நான் ஃபிஷ் டேங்க்குள்ளே தாண்டி வளர்ப்பேன்னு சொன்னார். சரி பயபில் ஆசைப்படுது வளர்த்துட்டு போன்னு சொன்னேன். உடனே அவர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மணி பிளான்ட் ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்கையில் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் பார்த்திங்கன்னா கீழே இருந்தது. அதுக்கப்புறம் நூலெல்லாம் கட்டி விட்டோன்னு அது பார்த்தா உண்மையிலே சீரியஸாக 4 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வளர ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்லையே நல்லா க்ரோத்தாக இருக்குது, நல்லா ஸ்ட்ரைட்டாக வளருதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் தான் இது தண்ணிக்குள்ளேயே இருக்கும், தண்ணிக்குள்ளேயே இருந்தால் ஏதாவது ஆயிருங்க, நான் போய் பாட்டு ரெடி பண்ணி அதில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டு வச்சு அதுக்குள்ளே வைக்கிற செடி எல்லாமே ஏதோ வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டி என்னை தூக்கி இங்கே மாற்றினேன், நான் வாட்டுக்குள்ள செவனேன்னு அங்கே தானே இருக்கேன்னு செடி சொல்ல, ஐயோ சாரிம்மா மன்னிச்சிரு, எப்படியாவது உனக்கு கண்டிப்பாக உயிர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களை நம்பி தாங்க நானும் அந்த செடிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இது ஏன் இப்படி ஆச்சுங்கிறது எனக்கு ரீசன் தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம மலைத்தூரல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.